எப்படி இருக்கு பாருங்க. ஆட்டு நுரையீரல் எவ்வளோ சின்னதா பாத்தீங்க. இப்ப பாருங்களா, நம்மளுக்கும் இப்படிதான். அப்படி இருந்தது, தண்ணி உள்ள போனோம் இப்படி ஆயிடுச்சு. இப்படிதான் மூச்சு குழாயம். எப்படி இருக்குது பாருங்க. ஆரம்பிச்சலாமா? சுயா சமைக்கிறோம், பசிக்கு பகிர்ந்து விடுக்கிறோம். எடுங்க. அப்படியே பாருங்க, அழகா கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம பாருங்க, அப்படி கையிலே எடுத்துப்பாங்க. அப்படியே திருப்பிட்டு அடுங்க பாருங்க. அது உள்ள போடாதீங்க, அப்படி போடுங்க. இப்போ வரும் பாருங்க லாஸ்டா. நல்லா க்ளீன் ஆகும் பாருங்க. பாருங்க எப்படி வரும். நான் 5 க்ளீன் பண்ணேன்பா. நான் தான் பாருங்க ஒன்று க்ளீன் பண்ணலாம், பக்காவாக க்ளீன் பண்ணணும். இந்த பாருங்க, நம்ம கையிலே பண்ணுறோம். நம்மளாம் கையிலே சார், அவங்களுக்கு தெரியாதா? நம்ம தான் 10 லிட்டர் பிடிக்கும் போலுக்குதா. இவர் கேன் பெருசு. ஒரு குழு உள்ள வச்சு குளுக்க, மூடி குளுக்க. இவர் கேன் பெருசுப்பா. எப்படி இது பாருங்க, 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். எப்படி இருக்கு பாருங்க ஆட்டு நுரையீரல். இப்ப எப்படி ஆகும் பாருங்க. எவ்வளோ சின்னதா பாத்தீங்க. இப்ப பாருங்களா, ஆயினே இருக்கு பெருசா. நம்மளுக்கும் இப்படிதான். காத்து விட பெருசாகி சின்னதாகும், தெரியுமா? அப்படி இருந்தது, தண்ணி உள்ள போனோம் இப்படி ஆயிடுச்சு. இப்படிதான் மூச்சு குழாயம். எப்படி இருக்குது பாருங்க. நம்ம மூச்சு விட பெருசாகி சின்னதாகும். நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் ஹார்ட். போட்டியை வேக வச்சுக்கலாம். எப்படி இருக்குது பாரு பாக்கிறதுக்கு. இன்னைக்கு அப்படியே போட்டி நுரையீரல்லாம் போட்டு சாப்பிடும் போது பாரு, இன்னைக்கு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பதான் நறுக்குனா நல்லா இருக்கும் போட்டி. நூடுல்ஸ் மாதிரி இது. எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே. மூடி வச்சுக்கலாம். சுத்தல போடு. கடு. எப்படியாவது பாருங்க, தூள் அப்பதான் விடும். அப்படியே பைஸ்தல்ல போட்டு இல்ல போட போட்டு வச்ச ஊரு. இந்த அழுக்கெல்லாம் நல்லா எடுக்கணும். வெள்ளையாகணும் நல்லா. பாருங்க வருதா. நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டா இப்படி எடுக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டை சாப்பிடும் போது சுத்தமாக இப்படி எடுத்து அப்படி சாப்பிடணும். எங்கள் வீட்டு அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்களே. இதுதான் கிராமத்து சமையல். நம்ம பட்டாப்பட்டி குக்கிங்னா அப்படி தான் சுத்தமாக செய்வோம். க்ளீன் பண்ண போட்டி போடுமா போடு. கட்ட விடு. தொழுங்க ஒரு கலரி விடுங்க, வெந்துடும். பாருங்க எப்படி ஆயிடுச்சு. வெந்துச்சு, இறக்கி வச்சுக்கலாம் போட்டியே. நல்லா அப்படியே பொடிசா இருக்கணும் போட்டிக்கு. அப்பதான் சூப்பரா இருக்கும். அதேதான் சூப்பரா இருக்குதுப்பா. நல்லா பொடிசா போடுறான் பாரு. செம சூடா இருக்கு. ஆஃப் பண்ணுங்க. எடுத்து கீழே வைங்க. பாத்து பொறுமையா ஏறா. சூடாகுது. கை பார்த்து போடு. செம்ம சூடுறாப்பா. ஐயோ. வேற லெவலா இருக்கு பாருங்களேன். வெந்த உடனே ஹார்ட் பாருங்க. பெண்ணு கொஞ்சம் ஹார்ட் வெட்டுறேன் பாரு. அப்படியே பல கொட்டுதா. போட்டி இன்னைக்கு ஒரு பிடிக்கிறோம். செம்மையா சாப்பிட்றோம். அப்படியே ஆசிரமத்துக்கும் கொடுக்குறோம். இதுதான் ஹார்ட். நம்மளுக்கு ஹார்ட் இருக்குல்ல, அது போல மட்டன், அதான் ஆட்டுக்கு இருக்கிற ஹார்ட். இது இல்லைன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாது. அழகாக கட் பண்ணி போட்டாச்சு. போட்டிங் கூட வர இது கொழுப்பு. நல்லா வெட்டி எடுத்து போட வேண்டாம். என்ன ஊத்திக்கலாம். ஓகே. பாருங்க போட்டி கொட்டியாச்சு. போட்டியை கழுவிக்கலாம். வீட்லயே அரைச்ச கரம் மசாலா, பெப்பர் தூள் நல்லா போடு. இஞ்சி பூண்டு விழுது போடு. மிக்ஸ் பண்ணிக்கோ.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா. உப்பு உப்பு போடுமா, உப்பு போடு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அப்பதான் வெங்காயம், தோசைக்கல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் கொட்டிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா உருவி போட்டாதான் சூப்பரா இருக்கும். அப்படியே பாருங்க, போடும் போதே வாசனை வரும் கருவேப்பிலை மட்டும் எப்பயுமே. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, மசாலா போட்ட போட்டி போட்டுக்கலாம். செம்ம கலரா இருக்கு. நம்ம அப்படியே திருப்பி விட்டு வேண்டாம், மாத்தி மாத்தி திருப்பி வேண்டாம். திருப்பி விட்டாதான் நல்லா இருக்குமே. திருப்பினா 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 அப்பதான் கரெக்டா இருக்கும். நல்லா திருப்புங்க, அப்பதான் தீயாது. நல்லா பாருங்க எப்படி கலர் ஃபுல்லா இருக்கு. செம்மையா இருக்கு நீங்க சாப்பிடும்போது. போட்டி ரெடி போட்டி ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. வேற லெவல். பாருங்க அப்படியே கூட இட்லி வச்சு சாப்பிட்டா வச்சுக்க வேற லெவலா இருக்கும். போடுங்க போடுங்க நம்ம கிட்ட இருக்கிறது சாப்பாடு தான், சோறு போட்டு சாப்பிடுவோம். போடுங்க போடுங்க, அது நிறைய போடுங்க. நானே போட்டுக்குவேன், நீ என்ன போடுறது போட்டு சாப்பிடுவேன் தான். செம்ம டேஸ்ட் வச்சு இப்ப சாப்பிடும் போது போறான். சூப்பராகுது. சூப்பராகுது. நல்லா இருக்குடா. செம்மையா. எங்கெங்கயோ போய் போட்டி சாப்பிட்டுக்கிறேன், ஆனா இது போல போட்டி எங்கேயும் சாப்பிட்டது இல்லப்பா. நல்லா கிளீன் பண்ணி அழகப்பா வேற லெவலு. நல்லா கிடையாப்பா? நல்லா இருக்குமா. போட்டி மட்டன் போட்டி. Thank you very much Raja. கொட்டான கொட்டி நன்றி. போதும்பா. போதுமா? போதும்பா. வைக்கவா? லைட் விடுங்க. இங்கே வைக்கட்டுங்களா? போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? சூப்பரா இருக்கா?